வணக்கம். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தோட இறுதி நாமங்களை தெரிஞ்சுக்க போற இந்த தியான பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். தெய்வீக அன்னையோட 1000 நாமங்கள்ல நாம இப்போ உச்சக்கட்டத்தை அடைய போறோம். வாங்க இந்த அனுபவத்துக்குள்ள போகலாம். 1000 நாமங்கள் கொண்ட இந்த புனிதமான பயணத்தோட முடிவை நாம இப்போ நெருங்கிட்டோம். இந்த கடைசி 25 நாமங்களும் வெறும் பெயர்கள் மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொன்றும் அன்னையோட தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துற சக்தி வாய்ந்த மந்திரங்கள். சரி, இந்த ஆழமான அனுபவத்துல நாம முழுகலாம். 977வது திருநாமம் திரிபுராம்பிகா. இதுக்கு என்ன அர்த்தம்னா 3 புறங்களுக்கும் அவள்தான் தாய், அதாவது 3 உலகங்களுக்கும் அன்னை. இந்த 3 புறங்கள்னு சொல்றது நம்மளோட உடல், மனம், அப்புறம் ஆன்மா. இது எல்லாத்துக்குமே அவதான் ஆதாரம். அடுத்தது 977 தசமுத்ரா சமாராத்யா. அப்படின்னா 10 விதமான முத்திரைகளால வழிபடப்படுறவ. இந்த முத்திரைகள் இருக்கு இல்லையா, அது தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய புனிதமான கைமுத்திரைகள். ஸ்ரீசக்கர வழிபாட்டுல இந்த 10 முத்திரைகளும் ரொம்பவே முக்கியம். 978வது நாமம் திரிபுரா ஸ்ரீ வசங்கரி. திரிபுராஸ்ரீயை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவள்னு அர்த்தம். திரிபுராஸ்ரீங்கிறது ஸ்ரீசக்கரத்தோட 9 நிலைகளையும் ஆட்சி செய்யற தேவதைகளோட ஒரு குழு. அன்னை லலிதா இவங்க எல்லாருக்குமே தலைவியா இருக்கா. 979 ஞானமுத்ரா. அவளே ஞானமுத்திரையோட வடிவமா இருக்கா. நம்ம பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் சேரும்போது உருவாகிறது தான் இந்த முத்திரை. இது பிரபஞ்ச உணர்வோட தனிப்பட்ட உணர்வு இணையறத குறிக்குது. அவ அந்த ஞானத்தோட வடிவமாவே இருக்கா. 980 ஞானகம்யா. ஞானயோகத்தோட வழியில போறவங்களால மட்டுமே அடையக்கூடியவள்னு அர்த்தம். பாருங்க, அவன் ஞானத்தோட வடிவம் மட்டும் இல்ல, ஞான பாதையில போறவங்களுக்கு அவ தான் இலக்கும் கூட. 981 ஞானக்னேஸ்வரூபிணி. அதாவது அவளே அறிவு, அவளே அறியப்படும் பொருள். இது ரொம்ப ஆழமான ஒரு அத்வைத கருத்து. அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள்னு சொல்ற இந்த மூணுமே அவளுக்குள்ள ஒன்னா கலந்துடுது. 982 யோனிமுத்ரா. அவ யோனிமுத்ரையோட வடிவமா இருக்கான். யோனிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட மூலத்தையும் படைப்போட ஆதாரத்தையும் குறிக்குது. இந்த முத்திரை அந்த தெய்வீக படைப்பு சக்தியோட அடையாளம். 983 த்ரிகண்டேஷி. இதுக்கு முன்னாடி 10 முத்திரைகளை பத்தி பேசணும் இல்லையா, அதுல 10வதும் ரொம்ப முக்கியமானதுமான த்ரிகண்டம்ங்கிற முத்திரைக்கு அவதான் தலைவி. இது 3 உலகங்களையும் இணைக்கிற சக்தியை குறிக்குது. 984 திரிகுணா. சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற 3 குணங்களையும் கொண்டவள். சத்வம்னா தூய்மை, ரஜஸ்னா செயல்பாடு, தமஸ்னா நிலைத்தன்மை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த 3 குணங்களோட கலவைதான். ஆனா அவ இந்த 3க்கும் அப்பாற்பட்டவள். 985 அம்பா. எவ்ளோ அழகான ஒரு பேர் இல்லையா. எல்லா உயிர்களுக்கும் தாய், இந்த முழு பிரபஞ்சத்துக்கே அன்னை. இந்த ஒரே ஒரு வார்த்தை அவளோட எல்லையில்லாத கருணையும் அந்த தாய்மையும் நமக்கு உணர்த்துது. 986 திரிகோணகா. முக்கோணத்துல வசிக்கிறவள். இது ஸ்ரீசக்கரத்தோட மையத்துல இருக்கிற முக்கோணத்தை குறிக்குது. படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற 3 தெய்வீக செயல்களும் ஒன்னா இணைஞ்சிருக்கிற வடிவம் அது. 987 அனகா. பாவம் இல்லாதவள், அதாவது எந்த கர்ம வினைகளுக்கும் அப்பாற்பட்டவள், தூய்மையோட முழு வடிவம். அவளை சரணடைகிற பக்தர்களுக்கும் பாவங்கள்லிருந்து விடுதலை கிடைக்குது. 988 அத்புத சாரித்ரா. அவளோட செயல்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம சாதாரண அறிவுக்கு அது எட்டாது. இந்த முழு பிரபஞ்சத்தையுமே ஒரு தெய்வீக லீலையா, ஒரு விளையாட்டா அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். 989 வாஞ்சிதார்த்த பிரதாயினி. அப்படின்னா பக்தர்கள் விரும்புற எல்லாத்தையும் கொடுக்கறவள். அது உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருளா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீக விடுதலையா இருந்தாலும் சரி, உண்மையான பக்தியோட கேட்கறவங்களுக்கு அவ எல்லாத்தையுமே அருள்வாள். 990 அபியாஸ் ஆதிசய ஞாதா. இது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப கடுமையான தொடர்ச்சியான ஆன்மீக பயிற்சி செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அவளோட முழுமையான ஸ்வரூபம், அதாவது அவளோட உண்மையான வடிவம் வெளிப்படும்னு இந்த நாமம் சொல்லுது. 991 ஷடத்வாதீத ரூபிணி. 6 வழிகளையும் கடந்த வடிவம் கொண்டவள். வர்ணம், பதம், மந்திரம்னு 6 தத்துவ வழிகள் இருக்கு. அவ இந்த எல்லா வழிகளுக்கும் அப்பாற்பட்டவள். அவளை எந்த ஒரு குறிப்பிட்ட பாதைக்குள்ளேயும் நம்மளால அடக்கிட முடியாது. 992 அவ்யாஜக கருணாமூர்த்தி. அவ தூய கருணையோட மொத்த உருவம். அவளோட கருணைக்கு எந்த காரணமோ தகுதியோ தேவையில்லை. ஒரு தாய் தன் குழந்தை மேல காட்டுற நிபந்தனை இல்லாத அன்பு மாதிரி அது. 993 அக்ஞானத்வாந்த தீபிகா. அறியாமைங்கிற இருட்ட நீக்கிற பிரகாசமான விளக்கு அவதான். நம்ம ஆன்மீக பாதையில் இருக்கிற மிகப்பெரிய தடை அறியாமைதான்.
அத ஞானம்ங்கிற ஒளியால அவ நீக்கிடுறா. 994 ஆபால கோபவிதிதா, அதாவது குழந்தைகள் இடையர்கள்னு எல்லோராலையும் நல்லா தெரிஞ்சுக்க கூடியவள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ பெரிய ஞானிகளுக்கு மட்டும் சொந்தமானவள் கிடையாது. தூய்மையான மனசு இருக்கிற யாரு வேணாலும், அவங்க படிச்சவங்களா இல்லாட்டியும் அவள உணர முடியும். 995 சர்வானுல்லங்கிய சாசனா. அவளோட கட்டளைகளை யாராலையும் மீற முடியாது. ஏன்னா அவளோட கட்டளைகள் தான் இந்த பிரபஞ்சத்தோட விதிகள். சூரியன் உதிக்கிறதும் காத்து வீசுறதும் எல்லாமே அவளோட சாசனப்படி தான் நடக்குது. 996 ஸ்ரீ சக்கர ராஜநிலையா, சக்கரங்களுக்கெல்லாம் ராஜாவான ஸ்ரீ சக்கரத்துல வசிக்கிறவள். ஸ்ரீ சக்கரம்ங்கிறது இந்த முழு பிரபஞ்சத்தோட வரைபடம் மாதிரி. அதோட மையத்துல பிந்துவாவ இருந்து எல்லாத்தையும் இயக்குறா. 997 ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. தெய்வீகமான திரிபுர சுந்தரி தேவியா இருக்கிறவள் 3 உலகங்கள்லயும் அவளை விட அழகானவங்க யாருமே இல்ல. அவளோட அழகுங்கிறது வெறும் வெளித்தோற்றம் மட்டும் இல்ல, அது கருணை, ஞானம், ஆனந்தம், இது எல்லாத்தோட முழுமையான வெளிப்பாடு. 998 ஸ்ரீ சிவா. மங்களகரமான தெய்வீக சிவனா இருக்கிறவள். சிவாங்கிற சொல்லுக்கு மங்களம்னு அர்த்தம். அவ எல்லா நல்ல விஷயங்களோட மொத்த உருவம். அவளை தியானம் பண்றவங்களுக்கு எல்லா மங்களமும் உண்டாகும். 999 சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. சிவனும் சக்தியும் ஒன்றா இணைஞ்ச வடிவம் கொண்டவள். இதுதான் சஹஸ்ரநாமத்தோட தத்துவ உச்சம்னே சொல்லலாம். சிவம்ங்கிறது உணர்வு, சக்திங்கிறது ஆற்றல். இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. அவ அந்த முழுமையான ஒன்றிணைந்த வடிவம். இதோ 1000வது திருநாமம் லலிதாம்பிகா. தெய்வீக அன்னை லலிதாவாக இருப்பவள் 1000 நாமங்கள் வழியா பயணம் செஞ்சு கடைசியா அவளோட ரொம்ப அழகான கருணை நிறைந்த வடிவத்துக்கு நாம வந்திருக்கோம். லலிதான்னா விளையாடுபவள். இந்த முழு பிரபஞ்சமுமே அவளோட ஒரு தெய்வீக லீலை தான். இந்த 1000 நாமங்களும் அவளை போற்றி புகழ ஒரு வழி, அவ்வளவுதான். இந்த தியான பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஞான் கோஷ். இது ஒரு பன்மொழி சேனல். இதுல நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் வரப்போகுது. சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வரது தான் எங்க நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட கதைகள், ஆதிசங்கரோட அவதார கதைன்னு பல விஷயங்களை நீங்க பல மொழிகள்ல பார்க்கலாம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களை வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் கொண்டு சேருங்க. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா வச்சுக்கலாம். நன்றி.